தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்? போப்பா எனக்கு தெரியுமான்னு சொல்றானே ஏன்? அப்படி ஏன்னா நம்ம இங்க கடந்த 70 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறதுனால அவன் சொல்றான் போப்போம் வேலையை பார்த்து எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த விஷம பிரச்சாரம் விடுபட மாட்டேங்குது. அண்ணன் மாசூரன் என்ன பல கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்தில் ரங்கராஜ் பாண்டேவை கூட்டம் நடத்திட்டாரு. அவ்வளவு பேர் சோசியல் மீடியால அலறிட்டான். ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ஒரு ஆளு, அண்ணன் கூப்பிடலாமா மாசூரன் என்ன அண்ணன் நான் சொல்றேன் கூப்பிட்டேன். சரி நம்ம கூப்பிடணும், அங்கேதான் நம்ம மேன்மையான ஆளாகிறோம். நம்ம என்ன ஆகிறோம்? டேய் எங்கிட்ட எதிர்த்து பேசுற கருத்து இருக்கு, நீ வா நல்லா கடைவிரி சொல்லு. என்ன சொன்னார் அவர் கடைசியில் மேடையில் அழுது புலம்பிட்டு போனார், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு. வயலினை தவிர ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன செய்ய, உங்க கருத்து இருக்கா? அது எங்க வந்தது மாசுபிரமணியம் அவர்களுக்கு தெரியுமா? அது இப்ப இந்த படம் தான் வரல, அது பெரியார் கிட்ட வந்தது. பெரியார் எதிர்த்து பேசினா அவங்க வா மேடை போடுறது. பெரியார் போல எதிர்கருத்து பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உலகத்தில் கிடையாது. பெரியார் ஆதரிச்சு பேசுறவங்களோட எதிர்த்து பேசுறாங்க மேடை கூப்பிடுவார். பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றா நம்ம கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார். அதை போல ரங்கராஜ் பாண்டே மட்டும் சொல்லிட்டேன், முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருங்க. ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை, அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே, அவ்வளவுதானே. ஏன்னா பேசிட்டு வர அண்ணாமலை அப்ப பேசுனா பேசட்டும், கேட்போம். என்ன பேசிட்டு வர்றது? மேடைக்கு சொல்லிடுவாரா நீ 3வது மொழி படிங்கன்னு? அது பதில் மாசூரன் பேசும்போது சொல்லுவார்ல கடைசியில், நாங்கே 3வது மொழி படிக்கிறோம் அப்படின்னு. உனக்கு தெரிஞ்ச 3வது மொழி சொல்லி நீ முதல்ல அப்படின்னு. இந்தியாவில் யாருமே படிக்க மாட்டாங்களா 3வது மொழி? நம்ம பிள்ளை கூட 3வது மொழி படிக்கணுமா? நான் எளிதா புரிய சொல்றேன். பெண்கள் இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்க. நம்ம படிப்பை ஆரம்பிச்சது 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்ன பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு 2 தான். என்ன பாடம்? ஒன்று தமிழ், கீழே மண்ணை கொட்டி ஆனா அவனா எழுதுறது. 2வது நம்பர், எண். அதனாலதான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும்னா 2 தான் படித்தோம். உள்ள 5வது வரையும் 12 வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு, மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு. இது 2 தான் படிச்சு. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் மெதுவா வரலாறு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் 2 இயர் சொல்லி கொடுத்தோம், ஜியாகிரபி சொல்லி கொடுத்தோம். அப்புறம் பௌதிகம் சொல்லி கொடுத்தோம், இயற்பியல் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா படித்தோம் சப்ஜெக்டா. இன்னைக்கு என்ன பண்றோம்? 5வது படிக்கிற பிள்ளைக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம், கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம், பாட்னி சொல்லி கொடுக்குறோம், ஜுவாலஜி சொல்லி கொடுக்குறோம், ஹிஸ்டரி சொல்லி கொடுக்குறோம், சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே 5வது படிக்கிற பிள்ளைக்கே இருக்கு. கரெக்டா? 5வது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்குறோமா, பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறோமா, வங்காளம் சொல்லி கொடுக்குறோமா? ஏன்னா மொழி அறிவு இல்லை, பாடம் தான் அறிவு, பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் நாலேஜ், லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்க போறோங்கிறத பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெருமையா சொல்றதுக்கான காரணம், நாங்க இன்னொரு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைக்கு. அந்த புள்ள தெரிஞ்சுக்க வேண்டியது பாடத்தை தான், மொழி இல்லை. அந்த பாடத்தை நல்லா படிச்சா பின்னாடி அவசியம் ஏற்படும் போது புள்ள மொழியை படிச்சுக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களே, உலகம் பூரா வேற வேற இடத்துக்கு, அதெல்லாம் எப்படி பேசுறான்? அங்க போனதுனால பேசுறான். அட ஒண்ணுமே வேண்டாம், பீகார்ல இருந்து இங்க டேபிள் துடைக்க வந்தான்ல, அவங்ககிட்ட நம்ம இந்தியா பேசுறோம், அவங்க தான் தமிழ் பேசுறான். அவன் என்ன மும்மொழி கொள்கையில் அங்கே தமிழ் படிச்சுட்டு வந்தானா? தமிழ்நாட்டுக்கு போனா நல்லா டேபிள் துடைக்கலாம், தமிழ் தெரிஞ்சான் துடைப்போம். நான் வந்தாங்க வழி இல்லை, குலைக்க வந்தான், வந்த இடத்துல வேலை செஞ்சான், வேலை செஞ்ச இடத்துல இந்த மொழியை கத்துக்கிட்டாதான் நம்மளை வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டா அவன் இந்த மொழியை படிச்சான். சரியா? அப்படி எவனுக்கு தேவையோ அப்ப அந்த மொழியை படிக்க போறோம். தேவையில்லாம நாங்க உங்க வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளி படிக்கிற பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமா, 3வது மொழி படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா படிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. படிக்கவே வேண்டாம். நம்ம பேரறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்த நமக்கு இருமொழி கொள்கை இருக்கிறது. நமக்கு தமிழும் ஆங்கிலமும் இந்த மாநிலத்தில் மிக வளமையாக இருக்கிறது. அதனால எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம். வேணுங்கிறால் யாரு வேணாலும் படிச்சுக்கலாம். இங்க இந்தி பிரச்சார சபை இருக்கு, பிரெஞ்சு கிளாஸ் இருக்கு, யார் வேணா படிச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சுமை. தேவையில்லாம ராத்திரி உட்கார்ந்து வீட்டுல யார் சொல்லிக் கொடுப்பா அந்த பாடத்தை? எங்க போய் படிக்க அந்த புடத்தை? அப்ப அது தேவையில்லை. இங்க பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் அறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல, டேட்டா சயின்ஸ் போல அதை சொல்லிக் கொடுக்கறது தான் வழி. அதை சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்று தொடங்கல. இந்த பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீதி கட்சியிலிருந்து தொடங்குகிறது.